தற்போது அதிமுகவின் ஓ பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த மைத்ரேயன் தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார். 50,000 பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஏதோ அதிமுகனா தினகரன் தான் அதிமுக என்றோ அல்லது அவங்க அணிதான் இரட்டை இலைக்கு உரிமை கொண்டாடக்கூடியவர்கள் என்பதை போன்ற ஒரு மாயான தோற்றத்தை உருவாக்கி இந்த சந்தாதாரர்களை எல்லாம் தங்களுடைய ஆதரவாளராக மாற்றுகின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். இது தேர்தல் ஆணையம் அவருக்கு தெளிவாக கொடுத்திருக்கக்கூடிய கண்டனத்திற்கு பிறகும் தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார்கள். எனவே தேர்தல் ஆணையம் இது குறித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இதனுடைய காப்பியை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் நாங்கள் ஏற்கனவே அனுப்பியிருக்கிறோம். இரண்டாவது முக்கியமான அம்சமாக நாங்கள் இன்றைக்கு எழுப்பியிருப்பது, கடந்த வாரம் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய ஃபுல் பெஞ்சை எங்கள் சார்பிலே நாங்கள் சென்று சந்தித்த பொழுது நான் கூட இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திடம் கூறினேன், தேர்தல் ஆணையரிடம் கூறியிருந்தேன், நாட்டிலே இப்போது 2 லோக்சபா 12 அசம்பிளிக்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. மற்ற தொகுதிகள் எல்லாம் ஒரு ருட்டீன் எலெக்ஷன். அப்போ உடனே இல்லை எல்லாமே எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அவர் சொன்னார். நான் சொன்னேன் மற்ற தொகுதிகள்லாம் ருட்டீன் எலெக்ஷன். ஏன்னா அங்கெல்லாம் இடைத்தேர்தலில் ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியை எதிர்த்து போட்டி போடுறது. ஆனால் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சிக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் தான் போட்டி. யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்காக தான் இது நடக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா அந்த அளவுக்கு இங்கு விதிமீறல்கள், அதிகார துஷ்பிரயோகம், அமைச்சர்களுடைய மிரட்டல் என்று அனைத்துமே தலைவிரித்தாடுகின்றன என்று நான் அவர்களுக்கு எடுத்து கூறினோம். நேற்று இரவு 7-8 மணியிலிருந்து துவங்கி இன்று காலை வரை நடைபெற்றுள்ள சரளமான பணப்புழக்கம், வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், அதுல ஒன்றும் மறைக்கிறதுக்கான சீக்கிரட்டே இல்லை. 4000 ரூபாய் ஓட்டுக்குன்னு சகட்டு மேனிக்கு தொகுதி முழுக்க கொடுத்து முடிச்சிட்டாங்க. இதுல இந்திய தேர்தல் ஆணையம் தோற்றுவிட்டதாகவே நாங்கள் கருதுகிறோம். இது குறித்து மேற்கொண்டு நம்முடைய அண்ணன் முன்சாமி அவர்கள் விளக்குவார். இல்ல நீங்க இவ்வளவு தேர்தல் ஆணையம் இவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுத்த பின்பும் கூட சசிகலா குடும்பம் அரசியல் ரீதியாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளவும் அவர்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதற்கும் இந்த தேர்தலை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த மாபெரும் இயக்கத்தை பொறுத்தவரையில் இந்த குடும்பத்தை தவிர, சசிகலா குடும்பத்தை தவிர, தினகரன், திவாகரன், நடராஜன் இவர்களை தவிர மற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளானாலும் சரி, தொண்டர்களானாலும் சரி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய, புரட்சித் தலைவி அம்மாவுடைய தலைமையை ஏற்றிருக்கின்ற குடும்பம். இவர்கள் ஒருவர், இந்த குடும்பம் மட்டும் விலகினால் போதும், இந்த இயக்கம், புரட்சித் தலைவர் கண்டெடுத்த இயக்கம், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காப்பாற்றிய இயக்கம் தொடர்ந்து இந்த தமிழகத்தை ஆட்சி செய்யும். இதை எப்படியாவது தன் கட்டுப்பாட்டிற்குள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேர்தலை திரு தினகரன் அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக இந்திய தேர்தல் வரலாற்றில் இன்று ஆர்கே நகர் தொகுதியில் ஆளுங்கட்சி என்று சொல்வதை விட தினகரன் குடும்பம் சட்டத்திற்கு புறம்பாக தேர்தல் ஆணையத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு மீறி எல்லா வகையிலேயும் அவர் நடந்து கொண்டிருக்கிறார்கள். 12ஆம் தேதி தேர்தல் என்று சொன்னால் நேற்று இரவே 33 அமைச்சர்கள், 122 சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு கழக அவர்களோடு இருக்கின்ற கட்சி நிர்வாகிகள், அதே போல அவர்களுக்கு வேண்டிய குண்டர்கள், இந்த குண்டர்கள் கூட்டத்தை வைத்துக் கொண்டு சரியாக 12 மணி நேரத்தில் தேர்தல் ஆணையத்தையே ஒரு கேள்விக்குறியாக திரு தினகரன் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். காரணம், அவர் ஒரு சோசியல் அஃபெண்டர், எக்கனாமிக் அஃபெண்டர் 28 கோடி ரூபாய் கட்ட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கினாலும் கூட
அந்த 28 கோடி ரூபாயை கட்டாமல் இந்த தேர்தலில் மட்டும் அவர் 128 கோடி ரூபாயை செலவு செய்திருக்கிறார். இப்படி ஒரு சமூகத்தினுடைய நடைமுறைகளுக்கு, நெறிமுறைகளுக்கு மாறாக, தர்மத்திற்கு மாறாக, நியாயத்திற்கு மாறாக இந்த தேர்தலை அவர் சந்தித்திருக்கிறார். இந்த தேர்தலில் எப்படி இருந்தாலும், எவ்வளவு அவர்கள் தவறு செய்திருந்தாலும் கூட மக்கள் சசிகலா குடும்பத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னும் 100 கோடி செலவு செய்தால் கூட நிச்சயமாக அவர்களால் வெற்றி பெற முடியாது. ஏனென்று சொன்னால், இவர்களை எதிர்த்து மரியாதைக்குரிய அண்ணன் OPS அவர்கள் தர்ம யுத்தத்தை துவக்கியிருக்கிறார்கள். அந்த தர்ம யுத்தத்தினுடைய வேட்பாளராக மரியாதைக்குரிய அண்ணன் மதுசூதனன் அவர்கள் வேட்பாளர் நின்று கொண்டிருக்கிறார்கள். புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆன்மா அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது. நிச்சயமாக எங்களுடைய வேட்பாளர் மதுசூதனன் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்பதை மட்டும் நாங்கள் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பத்திரிகையில், ஊடகங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சு காசு கொடுக்கறது, காசு வாங்குறது தெரியுது. பிடிச்சி கொடுத்துருக்குறோம். ஏன்னா ஆட்சி அவர்கள்ட்ட இருக்குது. சந்தானன்றவரை ஒருத்தர் பிடிச்சி கொடுத்த ஒரு வட்ட செயலாளரை, பகுதி செயலாளரை அவர் கைது பண்ணவே இல்லை. இப்படி பல்வேறு நிலையிலே வந்து பிடித்து கொடுத்தால் கூட கூட்டிச் செல்கிறார்கள், வழியிலே விட்டு விடுகிறார்கள். இதுதான் இன்றைய நிலைமை. தேர்தல் கமிஷன் மேல நம்பிக்கை இருக்குங்களா உங்களுக்கு? நேர்மையா நடக்கும் நம்பிக்கை இருக்குங்களா? தேர்தல் கமிஷன் மேல நம்பிக்கை இல்லாத ஒன்றும் இல்லை, நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் நம்பிக்கை துரோகம் பண்ணுகின்ற ஒரு கூட்டமே வந்து அங்கே வேலை செயல்படும் போது தேர்தல் கமிஷன் மட்டும் தோற்றக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. அதான் நம்முடைய மரியாதைக்குரிய மாநிலங்களவை உறுப்பினர் சொன்னார். தேர்தல் கமிஷனுக்கும் ஆளும் கட்சி, இந்த தமிழகத்தினுடைய ஆளும் கட்சிக்கும் உள்ள போட்டி இது, இதில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னார். இப்பொழுது நடக்கிற நடப்பை பார்த்தால் தேர்தல் கமிஷன் தோல்வியினுடைய முகப்பில் இருந்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கைதானவங்கள்ல எத்தனை பேர் எங்க கட்சிக்காரங்க? இதுவரையில் கைது செய்திருக்கின்றவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள்? பாஜகவுக்கு வேறுவாத சிந்தனை. கைது செய்தவர்கள் எங்களுடைய இயக்கத்தில், அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவி அம்மாவினுடைய தொண்டர்களாகவோ நிர்வாகிகளாகவோ யாராவது ஒருவர் இருந்தால் அவர் கூற்றை ஏற்றுக்கொள்ளலாம்.